अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்றைய தினம் பாப்தாதா நமக்கு நம்முடைய ஆத்மாவை அவர் எப்படி அலங்காரம் செய்கின்றார், அந்த அலங்காரத்தை நிலையாக நம்ம வச்சுக்கணும்னா எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனம் கொடுக்கலாம், அலங்காரத்தை இலக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதை பற்றிய ஒரு அழகான விளக்கத்தை இன்றைய தினம் முரளியில் நமக்கு பாபா கூறுகிறார். 14/9/24 मीठी बच्ची बाबा की श्रीमत पर चलकर अपना श्रृंगार करो. இனிமையான குழந்தைகளே, பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படி நடந்து தனது ஆத்மாவை அலங்காரம் செய்யுங்கள். पर चिंतन से अपना श्रृंगार मत बिगाड़ो. பிறரை பற்றிய சிந்தனையினால் தன்னுடைய அலங்காரத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். டைம் வேஸ்ட் ना करो, நேரத்தை வீணடிக்காதீர்கள். तुम बच्चे बाप से भी तीखे जादूगर हो. कैसे? குழந்தைகளாகிய நாம பாபாவை காட்டிலும் மிக தீவிரமான ஒரு மந்திரவாதி. எப்படி? பாபாவை மந்திரவாதி சொல்வோம், ஆனா பாபா இன்னைக்கு நம்மள சொல்றாரு, குழந்தைங்க தந்தையை விட தீவிரமான மந்திரவாதி. यहाँ बैठे बैठे तुम इन लक्ष्मी नारायण जैसा अपना श्रृंगार कर रहे हो.
இங்கே நாம் அமர்ந்து கொண்டே லட்சுமி நாராயணரை போன்று தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது முரளி கேட்குறோம், முரளியில பாபா நமக்கு ஞானம் என்ற ரத்தினங்களால, குணங்கள் என்ற முத்துக்களால ஆத்மாவை அலங்கரித்து கொண்டே இருக்கிறார். அப்ப நமக்குள்ளார தாரணை ஆகின்றது, यहाँ बैठे अपने आप को चेंज कर रहे हो, ये भी जादूगरी है. இங்கே அமர்ந்திருந்தாலும் தன்னைத்தானே நாம் மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். இது கூட ஒரு மந்திர வித்தை தான். सिर्फ अल्फ को याद करने से तुम्हारा श्रृंगार हो जाता है. அப்பாவை மட்டும் நம்ம நினைவு செய்யறதுனால நம்முடைய ஆத்மா அலங்காரத்தை அடைந்து விடுகிறது. பாருங்க, இதுக்காக நம்ம எந்த ஒரு செலவும் செய்யல. ஞானம் கேட்கறதுனால, பாபா நினைவு செய்யறதுனால, சுயத்துல மாற்றத்தை அடைகிறதுனால ஆத்மாவோட அலங்காரம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்குது. कोई हाथ पांव चलाने की भी बात नहीं, ये तो सिर्फ विचार की बात है. இங்க நம்ம கைய கால அசைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். योग से तुम साफ स्वच्छ और शोभनीक बन जाते हो. யோகா செய்யறதுனால தான் நீங்க சுத்தமா, தூய்மையா, அழகான ஆத்மாவாக ஆகுறீங்க. तुम्हारी आत्मा और शरीर कंचन बन जाता है. ये भी कमाल है ना. உங்களுடைய ஆத்மாவும் சரீரமும் தங்கம் போல ஆயிடுது இல்லையா? இது கூட ஒரு அதிசயம்தானே. ஓம் சாந்தி. रूहानी जादूगर बैठ रूहानी बच्चों को जो बाप से भी तीखे जादूगर है उन्हों को समझाते हैं. ஆன்மீக மந்திரவாதி பாபா அவர் அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது யார் பாபாவை விட தீவிரமான மந்திரவாதியா இருக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. தும் யஹா கியா கர் ரகே ஹோ, நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? யஹா பைட்டே பைட்டே கொய் சுரு புரு நகி ஹே, இங்க உட்காந்துட்டே இருக்கிறோம்னா எந்த விதமான சப்தங்கள் கிடையாது. बाप अथवा साजन सजनियों को युक्ति बता रहे हैं. பாபா நம்முடைய நாயகன், நாயகன் ஆத்ம நாயகிகளுக்கு யுக்திகளை கூறிக்கொண்டிருக்கின்றார். साजन कहते हैं यहाँ बैठे तुम क्या करते हो. நாயகன் பாபா கூறுகிறார், இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? अपने को तुम ऐसे लक्ष्मी नारायण मिसल श्रृंगार रगे हो, कोई समझेंगे? தன்னைத்தானே நீங்கள் இப்படிப்பட்ட லட்சுமி நாராயணரை போல அலங்கரித்து கொண்டிருக்கிறீர்கள். யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? तुम यहाँ सा बैठे हो, फिर नंबरवार पुरुषार्थ अनुसार तो हो ही है ना. நாம் இங்கத்தான் அமர்ந்து இருக்கிறோம் அவர் முன்னாடி, ஆனாலும் வரிசை கிரமமான முயற்சி அனுசாரம் தானே இருக்கின்றோம் இல்லையா? பாபா कहते हैं ऐसे श्रृंगारे हुए बनना, இப்படிப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ஆத்மாவாக ஆகுங்கள். तुम्हारी एम ऑब्जेक्ट ही ये है भविष्य अमरपुरी के लिए, உங்களுடைய குறிக்கோளே இதுதான், வருங்காலம் அமரபுரி செல்வதற்காக. यहाँ बैठे हुए तुम क्या कर रहे हो, இங்கே அமர்ந்து கொண்டே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? पैराडाइज के श्रृंगार के लिए पुरुषार्थ कर रहे हो, சொர்க்கத்தை அலங்கரிப்பதற்காக இப்பொழுது நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். इसको क्या कहे, இதற்கு நாம் என்ன சொல்லுவோம்? यहाँ बैठे हुए अपने को चेंज कर रहे हो,
இங்கே அமர்ந்து கொண்டே நாம் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டிருக்கிறோம். उठते बैठते चलते बाबा ने एक मनमना भव की चाबी दे दी है. எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் பாபா ஒரு மன்மனா பவா என்ற சாவி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பஸ் ஏக் சிவாயே इसके அவர் कोई भी फालतू बातें सुन सुनाकर டைம் வேஸ்ட் மத்து கரோ. ஆகையினால அவர் ஒருவரை தவிர வேறு யாருடைய தவறான விஷயங்களை கேட்பது சொல்வது அதுல போயிட்டு நேரத்தை வீணடிக்காதீர்கள். தும் அப்னேகி சிருங்கார் மே லகே ரகோ. நீங்கள் தன்னுடைய ஆத்மாவின் அலங்காரத்தில் ஈடுபட்டிருங்கள். दूसरा करता है वा नहीं इसी में तुम्हारा क्या जाता है. அடுத்தவங்க செய்யறாங்களா செய்யலையா இதுல உங்களுக்கு என்ன ஆக போகுது. तुम अपने पुरुषार्थ में रहो. कितनी समझ की बातें हैं. நீங்கள் தன்னை மாற்றுவதற்கு தன்னை சரி செய்வதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு இருங்கள். இதை நம்ம எந்த அளவு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். कोई नया सुनेगा तो जरूर वंडर खाइएगा. புதுசா இருக்கிறவங்க யார் கேட்டாலும் ஆச்சரியப்படுவாங்க. तुम्हारे में भी कोई तो अपना श्रृंगार कर रहे हैं, कोई तो அவர் ही बिगाड़ रहे हैं. உங்கள கூட சில பேர் தன்னுடைய ஆத்மாவை அலங்கரித்து கொண்டே இருக்கிறாங்க. சில பேர் அந்த அலங்காரத்தை இழந்து கொண்டே கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். पर चिंतन आदि में टाइम वेस्ट करते रहते हैं. வேண்டாத பிற விஷயங்களை பற்றிய சிந்தனையில போயிட்டு நேரத்தை விரயம் செய்கிறார்கள். பாபா बच्चों को समझाते हैं तुम सिर्फ अपने को देखो कि हम क्या कर रहे हैं. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு, நீங்க தன்னை மட்டும் பாருங்க, நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். बहुत छोटी युक्ति बताई है, மிக சிறிய யுக்தி தான் சொல்லி இருக்கிறாரு. பஸ் ஏக் ஹி அக்ஷர் ஹே மன்மனா பவ். ஒரே ஒரு வார்த்தை என்ன, மனதினால் என்னை நினைவு செய், மன்மனா பவாங்கிற மகாமந்திரம். तुम यहाँ बैठे हो परंतु बुद्धि में है कि सारी सृष्टि का चक्र कैसे फिरता है. நாம் இங்கே அமர்ந்திருந்தாலும் நம்மளோட புத்தியில என்ன இருக்குன்னா முழு உலக நாடக சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று. அவை फिर से हम विश्व का श्रृंगार कर रहे हैं. இப்பொழுது மறுபடியும் நாம் இந்த உலகத்தினுடைய அலங்காரம் செய்து கொண்டு இருக்கிறோம். तुम कितने பதமாபதம் பாக்கியசாலி हो. நாம் தன்னுடைய அலங்காரத்தால உலகத்தினுடைய அலங்காரம் செய்கிறோம் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பதமாபதம் பன்மடங்கு பன்மடங்கு பல கோடி மடங்கு பாக்கியசாலி அல்லவா. யஹா பைட்டே பைட்டே தும் கித்தனா காரிய கர்த்தே ஹோ. இங்கே அமர்ந்து கொண்டே நீங்கள் எவ்வளவு காரியம் செய்கிறீர்கள். कोई हाथ पाँव तो चलाने की बात ही नहीं. இங்க நம்ம கையை காலை அசைக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. சிறப்பு விசார் கி பாத்துகே, சிந்திக்க வேண்டிய விஷயம். தும் கஹேங்கே ஹம் யஹா பைட்டே ஊஞ்சதே ஊஞ்சே விஸ்வ கா சிருங்கார் கர் ரகே ஹே. நம்ம தான் சொல்றோம், நாங்க இங்க அமர்ந்திருந்தாலும் உயரிலும் உயர்ந்த இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை செய்து கொண்டு நம்ம இருக்கிறோம். மன்மனா பவ கா மந்திர கித்னா ஊஞ்சா ஹே. மன்மனா பவாங்கிற மகாமந்திரம் எவ்வளோ உயர்ந்தது பாருங்க. இஸ் யோக से ही तुम्हारे पाप भस्म होते जाएंगे. இந்த யோக சக்தியினால தான் உங்க ஆத்மால இருக்கிற பாவங்கள் பஸ்மமாகிவிடும். அவர் तुम साफ बनते बनते फिर कितने शोभनिक हो जाएंगे. பிறகு நீங்கள் சுத்தமடைந்து உங்கள் ஆத்மா எவ்வளவு அழகானதாக ஆகிவிடும். அசுத்தம் என்பது ஆத்மால இருந்து நீங்குச்சுன்னா சுத்தத்தன்மை மட்டும்தானே நமக்குள்ளாரே இருக்கும். சுத்தத்தன்மைங்கிறது என்ன, நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள், நல்ல ஆற்றல்கள். அசுத்தம் என்பது அதற்கு எதிர்மறையானது. அது நம்மளை விட்டு போச்சுன்னா நம்ம பியூர் ஆகிறோம். ஏன்னா நம்ம ஆத்மாவோட ஒரிஜினாலிட்டி ஆதி அனாதி சன்ஸ்கார் என்ன, சுத்ததா. अभी आत्मा पतित है तो शरीर की भी हालात देखो क्या हो गई. இப்ப ஆத்மா பதீத்தம் ஆயிடுச்சுன்னா சரீரத்தோட நிலைமையை பாருங்க, அது கூட என்ன ஆயிடுச்சு. अब तुम्हारी आत्मा और काया कंचन बन जाएगी.
இப்போ உங்களோட ஆத்மாவும் சரீரமும் என்ன ஆயிடும்? தங்கம் போல ஆகிவிடும். இது கூட அதிசயம்தானே. तो ऐसा अपना श्रृंगार करना है. இப்படி தன்னைத்தானே நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். தெய்வீ குண் भी धारण करना है. தெய்வீக குணங்களை தனக்குள் தாரணையாக்குங்கள். பாபா சபிக்கோ ஏக் ஹி ராஸ்தா பதாத்தே ஹே. அனைவருக்கும் பாபா ஒரே ஒரு பாதை தான் சொல்றாரு. அல் ஃபவுர் பே, அப்பா நினைங்க, ஆஸ்தியை நினைவு பண்ணுங்க. சிறப் அல்ஃப் கி பாத் ஹே. बाप को याद करते रहो तो तुम्हारा श्रृंगार सारा बदल जाएगा. ஒரு பாபாவை நேசிக்க நேசிக்க நினைவு செய்ய செய்ய ஆத்மாவோட அலங்காரம் முற்றிலும் என்ன ஆயிடும்? பழசு போய் புத்தம் புதுசா ஆகிவிடும். பாபா சேபி தும் படே ஜாதுகர் ஹோ. பாபா தன் குழந்தைகளை எப்படி பார்க்கறாரு? நீ என்னை விட மிகப்பெரிய மந்திரவாதிப்பா. तुमको युक्ति बताते हैं कि ऐसे ऐसे करने से तुम्हारा श्रृंगार बन जाएगा. ஆனாலும் பாபா நமக்கு அப்படி சில யுக்திகளை ஐடியாஸ் கொடுக்குறாரு. இப்படி இப்படி குழந்தை நீ செஞ்சேன்னா உன் ஆத்மா அலங்காரம் ஆகிவிடும். अपना श्रृंगार न करने से तुम मुक्त अपने को नुकसान पहुंचाते हो. தன் ஆத்மாவை நீங்க அலங்கரிக்கலைன்னா தானா என்ன ஆயிடும்? நஷ்டத்தை நம்ம அடைஞ்சிடுவோம். ஆத்மா அலங்காரம் செய்யலேன்னா நஷ்டம் தானே ஏற்படும். इतना तो समझते हो हम भक्ति मार्ग में क्या क्या करते थे. ஏதோ அந்த அளவாவது புரிஞ்சிருக்கிறீங்களா? பக்தி மார்க்கத்துல நம்ம என்னெல்லாம் செய்திருந்தோம். சாரா சிங்கார் கி பிகாடு கர் கியா பன் கயே ஹோ. பக்தி மார்க்கத்துல விதவிதமா பக்தி பண்ணாலும் இறங்கும் கலையில தான் வந்திருக்கிறோம். அப்ப நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம்? மேலும் மேலும் தன் அலங்காரத்தை கெடுத்து என்ன ஆயிட்டோம்? எங்க நிக்கிறோம்? அப்ப ஏகஹி அக்ஷர் சே. இப்போ நம்ம ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையினால என்ன பண்றோம்? பாபா கி யாद से तुम्हारा श्रृंगार होता है. ஒரு பாபாவோட நினைவுனால மட்டும்தான் உங்க ஆத்மாவோட அலங்காரம் ஏற்படுது. बच्चों को कितना अच्छी रीति समझाकर फ्रेश करते हैं. குழந்தைகளுக்கு பாபா எவ்வளோ நன்றாக சிறப்பாக புரிய வச்சு நம்மளை ஃப்ரெஷ் ஆக்குறாரு. ஏஹா பைட்டி தும் கியா கர்த்தே ஹோ. இங்கே அமர்ந்து கொண்டே என்ன செய்கிறீர்கள்? யாதுக்கு யாத்திராமே பைட்டே ஹோ. நினைவெனும் யாத்திரையில் அமர்ந்திருக்கிறீங்க. அகர் கோயி கா ख्याल அவர் தரஃப் ஹோகா தோ ஸ்ரீங்கார் தோடிகி ஹோகா. ஒருவேளை யாரோட கவனம் வேறு பக்கம் இருந்துச்சுன்னா அலங்காரம் ஏதாவது ஏற்படுமா? ஆத்மால வருமா? तुम श्रृंगारे हो तो फिर औरों को भी रास्ता बताना. ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குறோம், நம்மளை நம்ம அலங்கரிக்கிறோம் என்றால் மற்றவர்களுக்கு பாதையை சொல்லணும். நீங்களும் என்ன மாதிரி அலங்கார மூர்த்தி ஆகலான்ட்டு. அலங்கார மூர்த்தியானா தான் சம்ஹார மூர்த்தி ஆகலாம். பழசு எல்லாத்தையும் நம்ம சம்ஹாரம் பண்ணலாம். பாபா ஆத்தே ஹி ஹே ஐசே ஸ்ரீங்கார் பனானே. பாபா நம்மளை அப்படி அலங்காரம் செய்விப்பதற்காகத்தான் வந்திருக்கிறாரு. கமால் शिव बाबा आपकी, आप हमारा कितना श्रृंगार करते हो. ஆஹா, शिव பாபாவோட அதிசயமே அதிசயம். பாபா நீங்க எனக்கு எவ்வளோ அலங்காரம் செய்றீங்க. உठते बैठते चलते हमको अपना श्रृंगार करना. நாமளும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் தன்னைத்தானே என்ன பண்ணணும்? அலங்கரிக்க வேண்டும். कोई तो अपना श्रृंगार कर फिर दूसरों का भी करते हैं. நம்மள சில பேர் தன்னுடைய ஆத்மாவை அலங்கரித்து மற்றவங்களையும் அலங்கரிக்கிறாங்க. कोई तो अपना भी श्रृंगार नहीं करते तो दूसरों का भी श्रृंगार बिगाड़ते रहते हैं. சில பேர் தன்னுடைய ஆத்மாவை அலங்கரிக்கிறது இல்லைன்னா பிறருக்கும் கூட அந்த அலங்காரத்தை இருக்கிற அலங்காரத்தை கெடுத்துடுறாங்க. ஸோ அலங்காரம் எப்போ ஏற்படும்னா ஞானம் கேட்கறதுனால, நினைவு செய்யறதுனால, சுய மாற்றம் அடைகிறதுனால ஆத்மாவில் இருக்கிற அசுத்தங்கள் களையப்பட்டு சுத்தத்தன்மை வருது. அப்போ அலங்காரம் ஏற்படுது. அதே நேரம் இந்த மூன்றும் நம்ம செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? அலங்காரம் கெட்டு போயிடும். தவறான விஷயங்களை சொல்றாங்க. ஃபால்த்து பாத்தே சுனாக்கர் உன்கி அவஸ்தா கோபி நீச்சே கிரா தேத்தே ஹே. தவறான விஷயங்களை சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க? அவங்களோட ஸ்திதியை கூட நல்லா இருக்கிறவங்களோட ஸ்திதியை கீழே கொண்டு போயிடுறாங்க. खुद भी श्रृंगार से रह जाते तो दूसरों को भी रहा देते. தானும் அலங்காரமின்றி ஆயிடுறாங்க, மற்றவங்களையும் அது போல ஆக்கிடுறாங்க. तो अच्छी रीति सोच विचार करो ना. பாபா कैसे कैसे யுக்தி बताते हैं. நன்றாக சிந்தித்து பாருங்க. பாபா எப்படிலாம் நமக்கு யுக்தி சொல்லி கொடுக்குறாரு.
பக்தி மார்க்கே சாஸ்திர पढ़ने से ही युक्तियां नहीं आती. பக்தி மார்க்க சாஸ்திரம் படிக்கிறதுனால இந்த யுக்திகள் நமக்குள் வராது. சாஸ்திரத்தோ ஹே பக்தி மார்க்கே, சாஸ்திரம் என்றாலே அது பக்தி மார்க்கத்தினுடையது. தும்கோ கவுத்தே ஹே தும் கியோ சாஸ்திரம் கோ நஹி மான்தே ஹோ, நம்மளை பார்த்து சொல்றாங்க இல்லையா, நீங்க ஏன் வந்து சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்வதில்லைன்ட்டு. போலோ ஹம் தோ சப் மான்தே ஹே, நாங்க எல்லாருமே அதை ஏத்துக்கிறோம்ட்டு சொல்லுங்க. ஆதா கலப்பு பக்தி கி ஹே, அரை கல்பம் நம்ம என்ன பண்ணோம், பக்தி செஞ்சிருக்கிறோம் இல்லையா. சாஸ்திர படுத்தே ஹே தோ கவுன் நஹி மானேங்கே, நம்ம சாஸ்திரம் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா யார் நம்மளை ஏத்துக்காம இருப்பாங்க. रात और दिन होते हैं तो जरूर दोनों को मानेंगे ना. எப்படி இரவு இருக்கு பகல் இருக்குன்னா ரெண்டையும் தானே ஏத்துக்குவாங்க. ये है बेहद का दिन और रात, அது போல தான் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல் மற்றும் இரவாகும். बाबा कहते हैं मीठे बच्चों तुम अपना श्रृंगार करो, टाइम वेस्ट मत करो. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன் ஆத்மாவை அலங்காரம் செய்யுங்கள், நேரத்தை வீணடிக்காதீர்கள். டைம் बहुत थोड़ा है, நேரம் மிக மிக குறைவு. तुम्हारी बड़ी विशाल बुद्धि चाहिए, உங்க புத்தி ரொம்ப விஷாலமா பரந்த புத்தியா இருக்கணும். आपस में बहुत प्रेम होना चाहिए, தங்களுக்குள்ளார அதிகமான அன்பு இருக்கணும். டைம் வேஸ்ட் नहीं करना चाहिए, நேரத்தை நம்ம விரயம் செய்யக்கூடாது. क्योंकि तुम्हारा टाइम तो बहुत वैल्यूबल है, உங்க நேரம் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. कौड़ी से हीरे जैसा तुम बनते हो, சோழில இருந்து வைரம் போல ஆகுறீங்க. முஃப்துமே இத்தனா தொடுகி சுன்ரகே ஹோ, நம்ம என்ன ஃப்ரீயா எவ்வளோ விஷயம் கேட்டுட்டு இருக்கிறோமா. कोई कथा है क्या, இது என்ன கதையா, எவ்வளோ வேல்யூபிள். बाप अक्षर ही एक सुनाते हैं, बड़े बड़े आदमियों को जास्ती बात थोड़ी ही करनी चाहिए. பாபா சொல்றாரு எவ்வளோ வேல்யூபிளா நம்ம ஆயிட்டு இருக்கிறோம். பாபா வந்து ஒரே ஒரு சப்தம் ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் அதிகமா பேசுவாங்களா என்ன, குறிப்பால தானே சொல்லுவாங்க. பாப் தோ செகண்ட் மே ஜீவன் முக்தி கா ராஸ்தா பத்தாத்தே ஹே, ஒரு வினாடியில ஜீவன் முக்தி அடையும் பாதையை பாபா சொல்றாங்க. ஏ ஹைஹி ஊஞ்சா ஸ்ரிங்கார் வாலே, அந்த பாதைப்படி நடக்கிறாங்கன்னா அவங்க தான் உயர்ந்த அலங்காரம் செய்தவர்கள். தபுதே உன்ஹூங்கே சித்திரபி ஜின்கோ பகுத்து பூஜ்தே ரோத்தே ஹே, அதனால தான் அவங்க வாழ்ந்த அடையாளம் சித்திரங்கள். அந்த சித்திரங்களுக்கு அனைவரும் என்ன பண்றாங்க, இன்றளவுக்கு பூஜை பண்றாங்க. जितना बड़ा आदमी होगा उतना बड़ा मंदिर बनाएंगे, बड़ा श्रृंगार करेंगे. எவ்வளோ பெரிய ஆளா இருப்பாங்களோ அவ்வளோ பெரிய கோவிலை கட்டுவாங்க, மிகப்பெரிய அலங்காரம் செய்வார்கள். आगे तो देवताओं के चित्र पर हीरे का हार पहनाते थे. முந்தைய காலமெல்லாம் தேவதையினுடைய அந்த சித்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வைரமாலை அணிவிச்சாங்களாம். பாபா காத்தோ அனுபவம் ஹேனா, பிரம்மா பாபா லேக்ராஜா இருக்கிறப்ப அந்த அனுபவம் இருக்கு இல்லையா. பாபா ने खुद हीरे का हार बनाया था, தானே வந்து ஒரு வைரமாலையை தயார் பண்ணாரு லட்சுமி நாராயணருக்காக. वास्तव में तो उन्होंने जैसा यहाँ पगरवेस कोई बना न सके, அவங்கள போல ஒரு அணிகலன்கள் நகைகள் அணியப்பட்டு ஒரு சிறப்பா வந்து வேற யாருமே வந்து உருவாக்க முடியாது. அபி தும் பனா ரகே ஹோ நம்பர்வார் புருஷார்த் அனுசார், இப்பொழுது நாம் வரிசை கிரமமான முயற்சி அனுசாரம் அது போல ஆகிக்கொண்டே இருக்கிறோம், உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். तो बाबा समझाते हैं बच्चे टाइम वेस्ट ना अपना करो ना औरों का करो. அதனால தான் பாபா சொல்றாரு, குழந்தைகளே தன்னோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, பிறர் நேரத்தையும் வீணடிக்காதீங்க. பாபா யுக்தி பகுத்து சஹஜ் பத்தாத்தே ஹே, நிறைய யுக்திலாம் பாபா சொல்லி கொடுக்குறாங்க. முஜே யாது கரோ தோ பாப்பு மிட்டு ஜாயே, என்ன நினைவு செஞ்சா பாவங்கள் அழிஞ்சிடும். யாது பிகர் இத்தனா ஸ்ரிங்கார் ஹோன சகே, பாபாவோட நினைவு செய்யாம அவ்வளோ அலங்காரம் என்பது ஏற்பட முடியாது. தும் ஏ பனனே வாலே ஹோனா, நீங்க அது போல ஆகக்கூடியவர்கள் தானே. தெய்வீ சுபாவ் தாரன் கர்னா ஹே, தெய்வீக சுபாவத்தை தாரண செய்யுங்க. இஸ்மே கஹ்னே கி பி தர்கார் நஹி, இதுல வாயில நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. பரந்து பத்தர் புத்தி ஹோனேக்கே காரன் சப் சம்ஜானா படுத்தா ஹே, ஆனா கல்லு புத்தியா இருக்கிறதுனால எல்லாமே புரிய வைக்க வேண்டியது இருக்கு. ஏக் செகண்ட் கி பாத் ஹே, ஒரு செகண்டினுடைய விஷயம். பாபா कहते हैं मीठे मीठे बच्चों तुमने अपने बाप को बोलने से कितना श्रृंगार बिगाड़ दिया. அடிக்கடி பாபா என்ன சொல்வாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே
நீங்கள் தன்னுடைய தந்தையை மறந்து போனதுனால எவ்வளவு தன்னோட அலங்காரத்தையே கெடுத்துட்டீங்க. அப்ப நம்ம நினைவு செய்யலைன்னா அர்த்தம் இந்த அலங்காரம் கெட்டு போகுது, நினைச்ச அலங்காரம் உருவாகுது. பாபத்து கௌதகி சல்தே ஃபிர்தே ஸ்ருங்கார் கர்த்தே ரஹோ. இதைத்தான் அழகா சிம்பிளா சொல்றாரு. நீங்க நடந்தாலும் சுத்தினாலும் நீங்க பாபா நினைச்சுக்கிட்டே இருந்தா அலங்காரம் செய்து கொண்டே இருக்கிறீங்க. பரந்து மாயா பி கம் நஹி, மாயாவும் குறைஞ்சதில்லை. கோய் கோய் லிக்தி ஹே பாபா ஆப்கி மாயா பௌத் தங்கு கர்த்தி ஹே. சில பேர் எழுதுறாங்களா, பாபா நான் என்ன பண்ணட்டும், உங்களோட மாயா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது பாபான்ட்டு. அரே ஹமாரி மாயா கஹா ஹே ஏ தோ கேள் கைனா. பாபா கேட்குறாரு, என்னோட மாயாவா, அது எங்க இருக்கு? இதெல்லாம் ட்ராமால ஒரு விளையாட்டு. மை தோ தும்கோ மாயா சே சுடானே ஆயா ஹோ. நான் உன்னை மாயா கிட்டே இருந்து விடுவிக்கெல்லாம் குழந்தை வந்திருக்கிறேன். மேரி மாயா ஃபிர் காஹேக்கி, என்னோட மாயான்ட்டு நான் எப்படி சொல்லுவேன்? இசமே பூராகி இன்கா ராஜ்ய, இந்த நேரம் உலகம் பூராவுமே மாயா ராஜ்யம்தான். ஜெய்சே இஸ் ராத் ஒரு தின் மீ ஃபரக் நகி ஹோ சக்தா. எப்படி இரவு பகலுக்கு வித்தியாசம் இல்லை, அது போல இது எல்லையற்ற பகல் இரவு. இதுல ஒரு செகண்ட் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. அவை தும்பச்சே நம்பர்வார் புருஷார்த் அனுசார் ஐசார் ஸ்ருங்கார் கர்ரகே ஹோ. இப்போ நீங்க நம்பர்வார் முயற்சி அனுசாரம் இப்படி அலங்காரம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பாபா கௌதே ஹே சக்கரவர்த்தி ராஜா பண்ணா ஹே தோ சக்கர ஃபிராத்தே ரஹோ. சக்கரவர்த்தி ராஜா ஆகணும்னா சக்கரத்தை சுழற்றி கொண்டே இருங்க. பல் கிரகஸ்த விவகார் மே ரஹோ, குடும்ப வாழ்க்கையில இருங்க. இஸ்மே சாரா புத்தி சே காம் லேனா ஹே, இதுல முழுசா புத்தியினால தான் காரியம் பண்ணணும். ஆத்மா மேகி மன் புத்தி ஹே, ஆத்மால தான் மனம் மற்றும் புத்தி இருக்கிறது. யஹா தும்கோ பாஹர் கா கோரக் தந்தா குச் பி நஹி, இங்க உங்களுக்கு வெளி உலகத்தினுடைய தொழில் விவகாரம் அதெல்லாம் எதுவும் இல்லை. யஹா ஆத்தே ஹி ஹோ தும் அப்பனே கோ ஸ்ருங்கார்னே ரிஃப்ரெஷ் கோனே. மதுவனத்துக்கு வரோம்னா நம்ம ஆத்மாவை அலங்காரம் செய்யறதுக்கு, ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்கு. பாபா படாத்தே ஹே சப்கோ ஏக் ஹி ஜெய்சா, பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஒரே மாதிரி. யஹா பாபா பாஸ் ஆத்தே ஹே நை நை பாயிண்ட்ஸ் நமக்கு சொன்னேன். இங்க நம்ம பாபா முன்னாடி வரோம்னா புத்தம்புது கருத்துக்களை நம்ம கேட்குறோம். फिर घर में जाते हैं तो जो कुछ सुना है वो बाहर निकल जाता है. திரும்ப வீட்டுக்கு போறோம்னா கேட்ட விஷயமெல்லாம் என்ன ஆயிடுது, மறந்து போயிடுது. यहाँ से बाहर निकलने से ही जोली छांट लेते हैं. இங்க இருந்து வெளியில போனாலே புத்திங்கிற பை என்ன ஆயிடுதான், அப்படி ஃபில்டர் ஆயிடுதான். जो सुना उस पर मनन चिंतन नहीं करते हैं. ஏன் ஃபில்டர் ஆகுதுன்னா, நம்ம என்ன ஞானம் கேட்குறோம் அதை பற்றி மனன சிந்தனை, ஞான சிந்தனை செய்வதில்லை. तुम्हारे लिए तो यहाँ ஏகாந்த கி ஜஹா பௌத் ஹே. நம்ம பாபா மில்லனுக்கு போறோம்னா அங்க நமக்கு ஏகாந்தம், தனிமையில இருப்பதற்கு நிறைய இடம் இருக்கு. बाहर में तो कटमल फिरते रहते हैं, एक दो का खून करते पीते रहते हैं. வெளி இடங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு. கொசுவா இருக்கும், முட்டைப்பூச்சி இருக்கும், ரத்தத்தை குடிக்கும், என்னென்ன தொந்தரவெல்லாம் இருக்கும். ஆனா பவித்திரமான பூமியில, பவித்திரமான இடத்துல எவ்வளோ நம்ம ரிலாக்ஸா முயற்சி பண்ணலாம். तो बाबा बच्चों को समझाते हैं ये महाभारत ये तुम्हारा टाइम वेस्ट मूल्यबल है. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு, இது உன்னோட விலை மதிப்பற்ற நேரம். இந்த உங்களோட நேரம் மிக 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 மதிப்பு வாய்ந்த நேரம். இதை விரயம் செய்யாதீர்கள்ட்டு பாபா புத்தியில பதிய வைக்கிறார். அப்படிக்கோ சிங்காரனைக்கு பகவத் யுக்தியா மிலேகே, தன்னைத்தான் அலங்கரித்து கொள்ள அதிகமான யுக்திகள் கிடைச்சிருக்கு. மை சபுக்கா உத்தார் கர்னே ஆத்தா ஹூ, நான் எல்லாரையும் தூய்மைப்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன். மை ஆயாஹூ தும்கோ விஸ்வக்கி பாதுஷாஹி தேனே, உலக ராஜ்ய ஆஸ்தி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். தா அபு முஜே யாद करो, என்னை நினைவு செய்யுங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க. காம் காஜ் கர்த்தே பி பாபாக்கோ யாद करते रहो. காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்க. இத்தனே டேர் சப் ஆத்மாயே ஆசிக்கு ஹே ஏக்கு பரம்பிதா மாஷுக்கி. எவ்வளோ பேர் இருக்கிறோம் நாயகி, எண்ணற்ற நாயகி ஒரு நாயகனுக்கு. वो सब जिस्मानी कथाएं आदि तो तुम बहुत सुनते हो. உலகிய கதைகள் எல்லாம் நம்ம நிறைய கதை கேட்டு வந்திருக்கிறோம். அவ பாபா கவுத்தே ஹே எஸ்ஸா பூல் ஜாவோ, இதெல்லாம் மறந்துடுங்க. அங்க இங்க என்ன கதை சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, எல்லாமே மறந்துடுங்க. பக்தி மார்க்கமே தும்னே முஜே யாद किया ஒரு வாய்தாபி கியா. பக்தி மார்க்கத்துல நீங்க தான் என்ன நினைவு செஞ்சீங்க, அதிகமா நினைவு செஞ்சீங்க. பக்தி மார்க்கத்துல உறுதிமொழி பண்ணீங்க. ஹம் ஆப்கே ஹி பனேங்கே, பகவானே நீ எப்போ வர நான் உன் குழந்தை ஆகுறேன்ட்டு நம்ம தானே சொன்னோம்.
டேர் கே டேர் ஆசிக்குங்கா ஏக்கு மாசுக்கு கணக்கற்ற நாயகிகளுக்கெல்லாம் நாயகன் என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் மட்டும்தானே. பக்தி மார்க்கமே கௌத்தே பிரம்மமே லீன் ஹோங்கே. பக்தி மார்க்கத்துல என்ன சொல்றாங்க, நாங்க பிரம்மத்துல போய் கலந்துடுவோம் சொல்றாங்க. ஏ சப் ஹே ஃபால்த்து பாத்தே, இதெல்லாம் பொய்யான விஷயம் தானே. ஏக் பை மனுஷ மோட்சிக்கோ நகி பாஸ் சக்தே. பாபா தெளிவா சொல்றாரு, ஒரு ஆத்மா கூட, அதாவது இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் மோட்சத்தையே அடைய முடியாது. ஏன்னா திரும்ப திரும்ப பிறப்பு இருப்புல வந்துதான் ஆகணும். ஏதோ அனாதி ட்ராமா ஹே. ட்ராமா என்ஜாய் பண்ணி பாருங்க. ட்ராமா எப்படிப்பட்ட ட்ராமா? அனாதி ட்ராமா. அனாதி ட்ராமால எவ்வளோ பேர் நடிக்கிறோம்? கோடிக்கணக்கான பேர் நம்ம நடிகர்களாக இருக்கிறோம். அச்சா இஸ்மே ஜரா பி ஃபரக் நகி ஹோ சக்தா. இதில் கொஞ்சம் கூட ஒரு டிஃப்ரென்ஸ், மாற்றம் என்பது ஏற்பட முடியாது. துல்லியமாக நடக்குது ட்ராமா. பாபா कहते हैं सिर्फ एक अल्फ को याद करो तो तुम्हारा ये श्रृंगार हो जाएगा. பாபா சொல்றாரு, நீங்க ஒரு அப்பாவை மட்டும் நினைவு செஞ்சுட்டே இருந்தா உங்க ஆத்மா அலங்காரம் ஆகிவிடும். அபி தும் ஏ பன் ரகே ஹோ. இப்ப நம்ம அது போல ஆகி கொண்டு இருக்கிறோம். ஸ்மிருதி மே ஆத்தா ஹே, நினைவுல வருது. அநேக பார் ஹம்னே ஏ ஸ்ரீங்கார் கியா ஹே. அநேக முறை நாம் இந்த அலங்காரத்தை செஞ்சிருக்கிறோம். கல்ப கல்ப கல்பு பாபா பாயங்கி ஹம் ஆப்சேகி சொன்னீங்க. கல்ப கல்ப என்ன சொல்றோம், பாபா நீங்க வந்தீங்கன்னா நான் உன் குழந்தையாகி நான் இங்க சொல்ற விஷயத்த கேட்குறோன்ட்டு. கித்தனி குஹிய குஹிய பாயிண்ட்ஸ் கே. பாபா எவ்வளோ ஆழத்திலும் ஆழமான சூட்சுமமான கருத்துக்களை சொல்றாரு. பாபானே யுக்தி பகுத் அச்சி பத்தாயி. மிக நல்ல யுக்திகளை பாபா சொல்லியிருக்கிறார். வாரி ஜாவும் ஐசே பாப்பு பர். இப்போ சொல்லுங்க, இப்படிப்பட்ட அப்பா கிட்ட பலி ஆயிடுவோமா, சமர்ப்பணம் ஆயிடுவோமா? ஆஷிக்கு மாசுக்கு பி சப் ஏக் ஜெய்சே நகி ஹோத்தே. நாயகனோ நாயகியோ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஏ தோ ஷபி ஆத்மாவுக்கோ ஈக்கி மாசுக்கு. இங்க அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாயகன் ஒருவர் தான். ஜிஸ்மானி கோய் பாத் நகி. ஸ்தூல விஷயம் இங்க எதுவுமே கிடையாது. பரந்து தும்ஹே சங்கமீகு பருகி பாப்சி யுக்தி மில்த்திகே. உங்களுக்கு சங்கமீகத்துல தான் பாபாட்ட இருந்து யுக்தி கிடைக்கிறது. कहाँ भी तुम जाओ, खाओ, पियो, घूमो फिरो, नौकरी करो, अपना श्रृंगार करते रहो. பாபா பாருங்க எவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறாரு. இப்படியே உட்காந்து தான் நினைக்கணும்னு சொல்லலை. என்னென்ன சொல்றாரு பாருங்க. சாப்பிடணுமா சாப்பிடுங்க, போகணுமா போங்க, சுத்தணுமா சுத்துங்க, எங்கனாலும் போங்க, வேலை பார்க்கணுமா பாருங்க. என்ன மாதிரி கர்மத்தை நீங்க செஞ்சாலும் தன் ஆத்மாவை அலங்காரம் பண்ணிட்டே இருங்க. ஆத்மாயே சப் ஏக்கும் மாசுக்கி ஆசுக்கே. ஆத்மாக்கள் எல்லாமே ஒரு நாயகனுடைய நாயகிகள். பஸ் உன்கோஹி யாது கர்த்தே ரஹோ. அவரை மட்டும் நீங்க நினைவு செய்து கொண்டே இருங்க. कोई कोई बच्चे कहते हैं हम तो 24 घंटे याद करते रहते हैं. சில குழந்தைங்க சொல்றாங்க, நாங்க 24 மணி நேரம் நினைவு செஞ்சுட்டே இருக்கிறோம். பரந்து சதைவு தோ கொய் கர்ன சகே. சதா காலம் யாரும் அப்படி செய்ய முடியாது. பகுத்துமே பகுத் பகுத்துமே பகுத் தோ அடாயி கண்டே தக்கு. அதிகபட்சம் கணக்கெடுத்துக்கிட்டா 2.5 மணி நேரம் சொல்லலாம். ஜாஸ்தி அகர் லிக்கே தோ பாபா மான்தா ஹி நகி. அதை விட அதிகமாக யாராச்சும் சார்ட் எழுதியிருந்தா பாபா ஏற்றுக்க மாட்டாரா. தூசரே கோ ஸ்மிருதி திலாத்தே நகி தோ கைசே சம்ஜி கி தும் யாத் கர்த்தீகோ. அடுத்தவங்களுக்கு நினைவு ஏற்படுத்தவில்லை என்றால் நீங்க பாபா நினைவு செய்றீங்கன்ட்டு உங்களை நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கியா கோயி டிஃபிகல்ட்டி பாத் ஹே. இது என்ன கடினமான விஷயமா? கோயி இஸ்மே கர்ச்சா ஹே. இதில் என்ன செலவு இருக்கு? कुछ भी नहीं. बस बाबा को याद करते रहो तो तुम्हारे पाप कट जाइए. பாபா நினைவு செஞ்சுட்டே இருந்தா உங்க பாவ கர்மங்கள் எல்லாமே என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக் அழிஞ்சிடும். தெய்வீ குண் பி தாரன் கர்னே ஹே. தெய்வீக குண தாரணை பண்ணுங்க. पतित कोई शांतिधाम व सुखधाम में जा न सके. पतित आत्मा शांतिधामமோ சுகதாமமோ செல்ல முடியாது. பாபா बच्चों को कहते हैं अपने को आत्मा भाई भाई समझो. தன்னை தானே நான் ஆத்மா சகோதரா சகோதரா என்று புரிந்து கொள்ளுங்கள். 84 ஜென்மோं का पाठ अभी पूरा होता है. 84 ஜென்மத்தோட பாட்டு இப்போ முடியுதான். ये पुराना चोला छोड़ने का है. இது பழைய சட்டை, இப்போ இதை நம்ம விடுபட வேண்டும், விடணும். இதை ड्रामा देखो कैसे बना हुआ है. ड्रामा பாருங்க எப்படி உருவாகி இருக்கு. तुम जानते हो नंबरवार पुरुषार्थ अनुसार வரிசை கிரமமான முயற்சி அனுசாரம் தான் இருக்கிறோம். दुनिया में तो कोई कुछ भी नहीं समझते.
உலகத்துல யாரும் எதையும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது இல்ல. ஹரே கப்புனே சே பூஜை கி ஹம் பாபா கி மத்து பர் சல்தே ஹே. நம்ம பாபா சொல்ற வழிபடி நடக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் தன்னை கேட்க வேண்டிய விஷயம், நம்ம பாபா சொல்ற வழிபடி நடக்கிறோமா? சலங்கே தோ ஸ்ருங்கார் பி அச்சா ஹோகா. நடக்கிறோம் என்றால் ஆத்மாவோட ஸ்ருங்காரம் நன்றாக ஏற்படும். एक दो को उल्टी बातें सुनाकर अथवा सुनकर अपना श्रृंगार भी बिगाड़ देते हैं तो दूसरों का भी बिगाड़ देते हैं. நம்ம ஒருவருக்கொருவர் தவறான விஷயங்களை சொல்றோம் அல்லது கேட்குறோம் அப்படின்னா தன்னோட அலங்காரமும் கெடுத்துடுறோம், பிறரோட அலங்காரத்தை கெடுத்துடுறோம். बच्चों को तो इसी धुन में लगा रहना है कि हम ऐसे श्रृंगारधारी कैसे बने. குழந்தைங்க இந்த ஒரு எண்ணத்தில் ஆர்வத்தில் நிலைச்சிருக்கணுமா, நம்ம இப்படிப்பட்ட அலங்காரதாரியாக எப்படி ஆவது. பாக்கி தோ ஜோ குச் ஹே वो ठीक है. மற்றபடி என்ன இருக்காதெல்லாம் ஓகே. சிறப்பு பேட்டு लिए रोटी आराम से मिले. வயிற்றுக்காக ரிலாக்ஸாக 2 ரொட்டி சாப்பிட கிடைச்சா போதும். வயிறு அதிகமெல்லாம் சாப்பிடாது. பல் தும் சன்னியாசி ஹோ பிறந்து ராஜயோகி ஹோ. நீங்களாம் சன்னியாசி, ராஜயோகி. நான் பகுத்து ஊஞ்சா நான் நீச்சா. ரொம்ப உயர்வாகவும் இல்லை, ரொம்ப கீழேயும் இல்லை. காவோ பலே பரந்து ஜியாதா ஹிர்ன ஜாவோ. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் அதே பழக்கமாயிடக்கூடாது. ஏஹி ஏகதோக்கோ யாது திலாவோ. சிவபாபா யாது ஹே. ஒருத்தருக்கு நினைவு செய்வீங்க. சிவபாபா நினைவு இருக்கிறதா? வருஷா யாதுகே. ஆஸ்தி நினைவு இருக்கா? விஸ்வகி பாதஷாஹி கா ஸ்ருங்கார் யாதுகே. விஸ்வராஜ்ய ஆஸ்திங்கிறது அந்த அலங்காரம் உங்கள் நினைவில் இருக்கா? விசார் கரோ. ஏஹா பைட்டே பைட்டே துமாரி கியா கமாய் ஹே. இங்கே அமர்ந்திருந்தாலும் உங்களோட வருமானம்ங்கிறது என்ன இருக்கு? இசு கமாயி சி அபார் சுகம் மில்னா ஹே. இந்த வருமானம் சம்பாதிக்கிறதுனால அதிகமான சுகம் கிடைக்கக்கூடியது. சிறப்பு யாதுக்கு யாத்ரா சே அவர் கோயே தக்லீஃப் நகி. நினைவு யாத்திரை செய்கிறதுனால அபார சுகம் கிடைக்கிறது. இதை தவிர வேறு எந்த கஷ்டமும் இல்லை. பக்தி மார்க்கமே தும் மனுஷிய கித்தனை தக்கை காத்தே. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளோ ஏமாற்றத்தை அடையிறாங்க. அவை பாபா ஆயே ஹே ஸ்ருங்கார்னு. இப்போ பாபா உங்கள் ஆத்மாவை அலங்காரம் செய்யத்தானே வந்திருக்கிறாரு. தோ அப்பனா அச்சி ரீதி கியால் கரோ. உங்களை நீங்களே மிக நன்றாக சிந்தனை பண்ணுங்க. புலோ மத்து மறக்காதீங்க. மாயா புலா தேத்தி ஹே. மாயா மறக்க வைக்குது. ஃபிர் டைம் பகுத்து வேஸ்ட் கர்த்தே ஹே. அப்புறம் நேரம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. துமாரா தோ ஏ बहुत வேல்யூபிள் டைம் ஹே. உங்களுடைய நேரம் என்பது மிக விலைமதிப்பற்ற ஒரு நேரம். படாயி கி மெஹனத் சே மனசே கியா சே கியா பன் ஜாத்தே ஹே. இந்த படிக்கக்கூடிய ஒரு முயற்சியினால மனிதர்கள் எப்படி இருந்தவர்கள் என்ன ஆகிறார்கள். பாபா தும்கோ அவர் கோய் தக்லீஃப் நகி தேத்தே. பாபா உங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கறதில்லை. சிறப் கவுத்தி ஹே முஜே யாது கரோ. என்னை நினைவு செய்யுன்னு சொல்றாரு. கோயே பி கிதாப் ஆதி உட்டானைக்கு தர்கார் நகி. எந்த கையில் புக்கில் தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாபா என்ன கேட்குறாரு? பாபா கோய் கிதாப் உட்டாத்தா ஹே கியா? பாபா என்ன புக்கு ஏதாச்சும் எடுத்து வச்சு படிக்கிறாரா? என்ன புக்கு பார்த்து சொல்கிறாரா? கிடையாது தானே. பாபா கவுத்தே ஹே மே ஆக்கர் இஸ் பிரஜாபிதா பிரம்மா துவாரா அடாப்ட் கர்த்தா ஹோ. நான் வந்த உடனே இந்த பிரஜாபிதா பிரம்மாவை அவர் மூலமாக தான் அடாப்ட் செய்கிறேன்ட்டாரு. பிரஜாபிதான்னு சொல்கிறதுனால நம்ம எவ்வளோ பேர் குழந்தைகளாக இருக்கிறோம். தோ இத்தனை குக்கு வம்சாவளி பிரஜா கேசே ஹோகி. குக்கு வம்சாவளியாக இவ்வளோ பேர் குழந்தையாக முடியுமா? விகாரத்தில் போயிட்டு லட்சக்கணக்கான பேர் குழந்தையாக இருக்கிறோம். அப்போ நம்ம முக்கு வம்சாவளியை தான் அடாப்டட் சில்ட்ரன்ஸு. வருஷா பாப்ஸே மில்னா ஹே. ஆஸ்தி பாபாட்ட தானே அடையணும். பாபா பிரம்மா துவாரா அடாப்ட் கர்த்தே. பிரம்மா மூலமாக தான் பாபா நம்மளை தத்தெடுக்கிறாரு. इसलिए उनको माता पिता कहा जाता है. அதனால தான் அவரை மாதா பிதா என்று சொல்லப்படுவதே. ये भी तुम जानते हो बाबा का आना बड़ा अक्यूरेट है. பாபா வருகிறார் என்றால் அது மிக அக்யூரேட், துல்லியமாக தான் வர்றாரு. அக்யூரேட் டைம் पर आते हैं, அக்யூரேட் டைம் पर जाएंगे. துல்லியமான நேரத்தில் வருகிறார், துல்லியமான நேரத்தில் செல்வார். எவ்வளோ டிஃப்ரெண்ட், சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் கூட அக்யூரேட்டாக இருக்கிறார். दुनिया की बदली तो होनी ही है. உலகம் மாறித்தானே ஆக வேண்டும். அபி பாபா தும் பச்சோं को कितनी अकल देती है. குழந்தைகளுக்கு பாபா எவ்வளோ புத்தி கொடுக்கிறாரு. பாபா கி மத் பர் சல்னா. பாபா சொல்ற ஸ்ரீமத் படித்தானே நடக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் ஜோ படுத்தே ஹே வஹி புத்தி மே சல்னா ஹே. மாணவர்கள் என்ன படிக்கிறோம் அந்த ஞானம் தான் புத்தியில் செயல்படணும். தும்பி ஏ சன்ஸ்கார் லே ஜாத்தி ஹோ. நம்ம போகிறப்ப ஆத்மா இந்த சன்ஸ்காரத்தை தான் கொண்டு போகுது.
जैसे बाप में संस्कार है वैसे तुम्हारी आत्मा में भी ये संस्कार बढ़ते हैं. எப்படி ஆத்மால பாபாக்குள்ளார சன்ஸ்கார் இருக்கு, அப்படி உங்க ஆத்மால கூட இந்த சன்ஸ்காரத்தை நீங்க என்ன பண்றீங்க, நிறைச்சுக்கிறீங்க. फिर जब यहाँ आएंगे तो वही पार्ट रिपीट होगा. திரும்ப எப்ப இங்க வர்றீங்க, அதே पार्ट रिपीट ஆகும். नंबर वार पुरुषार्थ अनुसार வரும். अपने दिल से पूछो कितना पुरुषार्थ किया अपने को श्रृंगारने का. பாபா கேட்கறது என்ன, உன் உள்ளத்தை தொட்டு கேளுங்கிறார். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறோம் தன் ஆத்மாவை அலங்காரம் செய்வதற்கு. பொதுவாக அலங்காரம் பண்ணியிருந்தா கோவிலில் மூர்த்தி உலா வரும். அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியை பார்த்து தானே தரிசனம் பண்ணுறாங்க. அப்போ நாம் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியாக எவ்வளோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம். நேரத்தை விரயம் பண்ணாதீங்கன்ட்டார். பாப் சவதான் கர்த்தே, எச்சரிக்கை செய்கிறார் பாபா. வாஹியாத் பத்துமே கஹாம்பி டைம் ந கவாவோ, உலகாயாத விஷயங்கள்ல எங்கேயும் நேரத்தை இழந்து விடாதீங்க. பாபா கி ஸ்ரீமத் யாத் ரக்கோ, பாபா சொல்ற ஸ்ரீமத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷிய மத்து பர் ந சலோ, மனிதன் சொல்ற பாதையில போகாதீங்க. तुमको ये पता तोड़ेगी था कि हम पुरानी दुनिया में है, பழைய உலகத்துல இருக்கிறோன்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுமா? பாபா ने बताया है तुम क्या थे, நீங்க யாராக இருந்தீங்கட்டு சொல்றாரு. इस पुरानी दुनिया में कितने अपार दुख है. இப்போ இந்த பழைய உலகத்துல அளவில்லாத துக்கம் எவ்வளவு இருக்கு. பாபா समझाते हैं बच्चे ये ज्ञान और भक्ति का खेल, இதுதான் ஞானம் மற்றும் பக்தி கலந்த ஒரு விளையாட்டுங்கிறார். ஒண்டர்ஃபுல், அற்புதமான அநேக ஒண்டர்ஃபுல் விளையாட்டு. ட்ராமாங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ட்ராமானுசார பார்க்குறப்ப பலவிதமான தடைகளும் வருகின்றன. ஆனாலும் பாபா புரிய வைக்கிறாங்க, அற்புதமான ட்ராமா ஒரு சின்னஞ்சிறு ஆத்மால முழு பாகமும் எப்படி இருக்கு, அழிவற்றதாக அதில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஆத்மா அழிவற்றது, அதில் அழிவற்ற பார்ட் அடங்கி இருக்கு. ஜூ பஜா தஹீரோத்திகே, அது ஒழித்து கொண்டே இருக்கிறது. अच्छा, मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार गुड मॉर्निंग और नमस्ते. धारणिकाக பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு, दूसरे सब बातों को छोड़ इसी धुन में रहना है कि हम लक्ष्मी नारायण जैसा श्रृंगारधारी कैसे बने. மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம விட்டுட்டு இந்த ஒரே ஒரு எண்ணத்துல நம்ம உள்ளூர நிலைச்சிருக்கணும். எந்த விஷயம், நாம லக்ஷ்மி நாராயணரை போன்று அலங்கார மூர்த்தியாக எப்படி ஆவது. லக்ஷ்மி நாராயணருடைய தோற்றத்தை பாருங்க, எவ்வளோ அலங்காரத்தோடு இருக்கிறாங்க. அவங்கள போல நம்ம எப்படி ஆகிறது, அதுல என்னென்ன நம்ம தன்னை கேட்கணும். हम श्रीमत पर चलकर मनमना भव की चाबी से अपना श्रृंगार टिक कर रहे हैं. நம்ம ஸ்ரீமத் படி நடந்து மன்மனா பவா என்ற சாவியினால தன்னுடைய அலங்காரம் சரி செய்து கொண்டு இருக்கிறோமா. நாம ஸ்ரீமத் படி நடந்து மன்மனா பவா, அதாவது பாபாவுடைய மனதார நம்ம செய்கிற நினைவு, அதுதான் சாவி. அந்த சாவியினால தன்னை அலங்காரம் சரி செய்து கொண்டிருக்கிறோமா. அதுல இன்னும் என்ன பார்க்கணும், உல்டி சுல்டி பாத்தே சுனுக்கர் வா சுன்னாக்கர் சிங்கார் பிகாடத்தை தோ நகிஹே, தவறான விஷயங்களை கேட்பது சொல்வது, இதனால தன் அலங்காரத்தை கெடுத்து கொள்ளவில்லையே. ஆபஸ்மே பிரேம் சே ரஹ்தே ஹே, தங்களுக்குள்ளார மிக அன்பாக இருக்கிறோமா. अपना वैल्यूबल टाइम कहीं पर वेस्ट तो नहीं करते हैं, தன்னுடைய விலைமதிப்பற்ற நேரத்தை எங்கேயும் எதிலும் விரயம் செய்யவில்லையே. தெய்வீக சுபாவ தாரண் கியா ஹே, தெய்வீக சுபாவத்தை தனக்குள் தாரணை செய்திருக்கிறீர்களா. இந்த 4 விஷயங்களை என்ன பண்ணணும், தன்னைத்தானே கேட்கணும். வரதானம், व्यर्थ संकल्पों के कारण को जानकर उन्हें समाप्त करने वाले समाधान स्वरूप भव. வீணான எண்ணங்கள் வருவதற்குரிய காரணத்தை அறிந்து கொண்டு அதை சமாப்தி செய்யக்கூடிய சமாதான சொரூபமாக ஆகுங்கள். ஏன்னா இன்னைக்கு பிரசன்ட் மாயா எப்படி வருது, வேஸ்ட் தாட்ஸ். அந்த வீண் எண்ணங்கள் வருவதற்குரிய காரணத்தை தெரிஞ்சு
அதற்கு சமாதானம் செய்யக்கூடிய சமாதான स्वरूपம். அப்ப பாபா சொல்றார் பாருங்க, व्यर्थ संकल्प उत्पन्न होने के लिए मुख्य दो कारण है, अभिमान और अपमान. வீணான எண்ணம் மனசுல எழுது அப்படின்னாலே அது வர்றதுக்கு முக்கியமா 2 விஷயம் காரணம். ஒன்று அபிமானத்தினுடைய விஷயங்கள், மற்றொன்று அவமானத்தினுடைய விஷயங்கள். அபிமானம் என்ன பண்ணும்? நான் எனது என்ற ஆதிக்கத்தை, அபிமானத்தை, ஈகோவை ஏற்படுத்தும். அவங்களால அபிமானம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சாதாரணமாக கேட்டாலும் தன்னை இன்சல்ட் பண்ணதான் நினைப்பாங்க. मेरे को कम क्यों, मेरा भी ये पद होना चाहिए, मेरे को भी आगे करना चाहिए. அது இன்னும் எப்படிலாம் வருதா? என்னை மட்டும் ஏன் குறைவாக மதிப்பிடுறீங்க? நான் மட்டும் என்ன குறைஞ்சவனா? எனக்கும் இந்த பதவி கிடைச்சிருக்கணும், என்னையும் முன்னாடி வச்சிருக்கணும் தானே. இது போன்ற வீணான எண்ணங்கள் வருகிறது இந்த 2 விஷயத்தால. तो इसमें या तो अपना अपमान समझते हो. அவங்கள முன்னாடி வைக்கலன்னு என்ன சொல்லுவாங்க? என்னை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தன்னை அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க. या फिर अभिमान में आते हो. அப்படி இல்லைன்னா ஒருவேளை என்ன வரும்? அபிமானத்தில் வந்துடுறாங்க. அபிமானம்னா எனக்கு தெரியாததான் நீங்கள் சொல்ல போறீங்க. அப்போ இன்னும் எதில் அபிமானம் வருது? नाम में, मान में, शान में, आगे आने में, सेवा में अभिमान या अपमान महसूस करना, यही व्यर्थ संकल्पों का कारण है. தனக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது, புகழ், கௌரவம், தன்னை முன்னாடி வர்றதுல, சேவை களத்தில், இப்படி பல்வேறு விதமான விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்துடுச்சுன்னா ஒன்னோது அபிமானமாக அல்லது அவமானமாக உணர்றதுனால இதுதான் வீண் எண்ணங்கள் உருவாக காரணம். விஷயம் ஒன்றுமே கிடையாது, ஆனால் அப்படி நினச்சி வர்றாங்க. அதுதான் வேஸ்ட் தாட்ஸ் வர்றதுக்கு காரணம். சரி, அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா? நமக்குள்ளார ஒரு பலகீனம் இருக்குன்னா அதுதான் நம்மளை தடைப்படுத்துது முன்னேற்றத்தை, அடுத்தவங்க இல்லை. அந்த காரணத்தை தெரிஞ்சுட்டு நிவாரணம் செய்வது தான் சமாதான स्वरूपமாய் ஆவது. ஸ்லோகன். साइलेंस की शक्ति द्वारा स्वीट होम की यात्रा करना है बहुत सहज है. அமைதி சக்தி மூலமா இனிமையான வீட்டினுடைய யாத்திரை செய்கிறோம் என்றால் அது மிக மிக சுலபம். அமைதி சக்தி மூலமா இனிமையான வீட்டினுடைய யாத்திரை செய்வது மிகவும் சுலபம். ஸோ அதனால தான் பாபா என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவர் சொல்கிற ஸ்ரீமத் படி தன் ஆத்மாவை சிருங்காரம் செய்யணும். பிறப்ப விஷயங்கள், பிறரை பற்றிய பலகீனங்களை சிந்தனை பண்ணுறதுனால தன் அலங்காரத்தை கெடுத்துக்காதீங்க, நேரத்தை விரயம் செய்யாதீர்கள்ட்டு பாபா சொல்லியிருக்கிறார். பாபாவோட பெரிய மந்திரவாதி நம்ம தான் அப்படின்ட்டு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அப்போ அதை நம்ம நடைமுறையில் அலங்காரத்தை நிலையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இன்று நம்ம கேட்கக்கூடிய அவ்யக்தி இஷாரா. वर्तमान विश्व में चारों ओर इच्छाएं बढ़ रही है. தற்கால நேரம் உலகத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, நாலா பக்கத்துலேயும் ஆசைகள், விருப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு. ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும், கொஞ்சம் நாள் ஆக ஆக வருஷம் ஆகிறப்ப நிறைய அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லை, வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆசை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுது? இச்சாவும் கே வஸ் ஆத்மாயே பரேசான் ஹே. ஆசைகளுக்கு பின்னால் போகும் பொழுது அதுக்கு அடிமையாகிற ஆத்மாக்கள் எப்பவும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. சாதாரண கூலி வேலை பார்க்குறதுல இருந்து, மிடில் கிளாஸில் இருந்து கொஞ்சம் அடுத்த லெவல் முன்னேற்றத்தில் வந்தாலும் தனக்கு இன்னும் நான் ஆசைப்பட்டது எனக்கு நடக்கலை, கிடைக்கல, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே இருக்கும், இருக்கிறதுல வச்சு சந்தோஷப்படணும், திருப்தி அடையணும். இல்லை இல்லை என்று அந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வருது. इसलिए आप बच्चे अपने बेहद की वैराग्य वृत्ति द्वारा उन आत्माओं में भी वैराग्य वृत्ति फैलावो. ஆகையினால நம்ம குழந்தைங்க தன்னுடைய எல்லையற்ற வைராகிய உணர்வு மூலமா அந்த ஆத்மாக்குள்ளாரையும் வைராகிய விருத்தியை பரப்ப வேண்டும். आपके वैराग्य वृत्ति के वायुमंडल के बिना आत्माये सुखी शांत बनने की शक्ति. உங்களுடைய வைராகிய விருத்தி உள்ள அந்த வாயுமண்டலம் இன்றி மற்ற ஆத்மாக்கள் சுகமாக சாந்தியாக ஆகவே முடியாது. परेशानी से छूट भी नहीं सकती. குழப்பத்திலிருந்து விடுபடவும் முடியாது. जब आप बच्चों की स्थिति इच्छा मात्रम अविद्या की होगी
எப்போ குழந்தைகளுடைய ஸ்திதி இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசைன்னா என்னென்னவே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியாக இருக்கும். அப்பதான் ஜெய் ஜெய்காருங்கிற வாழ்த்தொலி ஒலிக்கும். பிறகு உலகத்துல ஐயோ ஐயோன்ட்டு இன்னொரு பக்கம் அவலக்குரலும் ஒலிக்கும். ஸோ அதனால இச்சா மாத்திரம் அவித்யாங்கிற ஸ்திதியில நம்ம இருக்கணும். அதுக்கு ஆதாரம் என்ன? எல்லையற்ற வைராகிய விருத்தி. இப்போ நம்ம அனைவரும் அது போல இருக்கலாம். ஓம் சாந்தி.